கியூபாவின் அமைதியான கடற்கரையில் சாந்தியாகோ என்ற ஒரு முதிய மீனவர் வாழ்ந்து வந்தார். 84 நாட்களாக அவரால் ஒரு மீனும் பிடிக்க முடியவில்லை. கிராமத்தினர் அனைவரும் அவரை அதிர்ஷ்டமில்லாதவன் என்று நினைத்தனர். ஆனால் அவர் நம்பிக்கையை ஒருபோதும் இழக்கவில்லை. அவரை நேசிக்கும் ஒரு சிறுவன் இருந்தான், மனோலின். அவன் எப்போதும் சாந்தியாகோவுக்கு ஆதரவாக இருந்தான். 85வது நாளில் சாந்தியாகோ தனியாக கடலுக்கு புறப்பட்டார். அந்த நாள் அவரது வாழ்க்கையை மாற்றப் போகிறது. திடீரென்று ஒரு மிகப்பெரிய மார்லின் மீன் அவரது கம்பியில் சிக்கியது. அது சாதாரண மீன் அல்ல, மிகவும் வலிமையானது, மிகவும் பெரியது. சாந்தியாகோவும் அந்த மீனும் 3 நாட்கள் கடலில் போராடினார்கள். சூரியன் கொதித்தாலும் இரவு குளிர்ந்தாலும் அவர் கம்பியை விடவில்லை. கைகள் காயமடைந்தாலும் உடல் சோர்ந்தாலும் மனதில் இருந்தது ஒரே ஒன்று: வெற்றி. 3ஆம் நாளில் அவர் தனது முழு வலிமையையும் பயன்படுத்தி அந்த பெரிய மீனை வென்றார். அது அவரது வாழ்க்கையின் மிகப்பெரிய சாதனை. ஆனால் அந்த வெற்றி நீண்ட நேரம் நிலைக்கவில்லை. சுறாக்கள் அந்த மீனை தாக்க ஆரம்பித்தன. சாந்தியாகோ அவற்றுடன் போராடினார். ஆனால் ஒன்றுக்கு பின் ஒன்று அந்த மீனை சுறாக்கள் சாப்பிட்டுவிட்டன. இறுதியில் மீனின் எலும்புக்கூடு மட்டும்தான் மீதமிருந்தது. சாந்தியாகோ சோர்வாக, ஆனால் அமைதியாக வீட்டிற்கு திரும்பினார். அவர் தோற்றாரா? இல்லை. அவர் நிரூபித்தது ஒன்று: மனிதன் உடலில் பலவீனமாக இருக்கலாம், ஆனால் மனதில் இல்லை. அவரது தைரியம், அவரது பொறுமை, அவரது மன வலிமை அவரை உண்மையான வீரனாக மாற்றியது. தோல்வி வந்தாலும் முயற்சி நிறுத்தாதே. ஒரு நாள் வெற்றி உன்னை தேடி வரும்.